இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். இப்போ அவன் அந்த வாங்கின அட்வான்ஸ்க்காக ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் ஒர்க் பண்றான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஆனா அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து போக வேண்டியதா இருக்கு. ஒர்க் ரிலேட்டடா ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய சக்சஸாகவும் ஆயிடுது. அதனால அந்த கம்பெனியோட எம்டி என்ன பண்றாருன்னா, இவனை கூப்பிட்டு இவனுக்கு 10 crores அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு எழுதின புக்கை நீ ஃபுல்லாவே படிக்கல, அதை படிச்சு பார்த்தா அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த புக்கை அவன் படிச்சு பாக்குறான். ஆக்சுவலா என்னன்னா, அந்த புக்ல இவனை பத்தி அவன் நல்லா தான் எழுதியிருப்பா. ஆனா இவன் ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் படிச்சுட்டு இவன் தப்பா நினைச்சு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த புக் ரிலீஸ் பண்றப்ப அவனை தான் கல்யாணம் பண்ணிருப்பான்னு அவங்க அப்பா கிட்டையும் சொல்லியிருப்பா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவன் நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சாரி கேட்கிறான். ஆனா அவன் இன்னும் ரொம்பவே கோவமா தான் இருக்கா. இப்ப எப்படியோ அவன் பேசி அவளை சமாதானப்படுத்திடுறான். இப்ப 2 பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.